இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது தக்காளி ஊறுகாய். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வெறும் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வெந்தயம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது ரெண்டையுமே தனித்தனியாக தான் நான் வறுக்கிறேன். கருகிராமல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதையும் வெறும் பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போது நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, 3 இது நம்ம வறுத்துருக்கோம். கடுகு, வெந்தயம், பெருங்காயம், இது 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக தக்காளி வேக வைக்க போகிறோம். அதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 11 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 11 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது நல்லா தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒவ்வொரு தக்காளியாக அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தக்காளி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 11 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது இந்த தக்காளி எந்த பதத்தில் இருக்கணும்னா, தோல் உறிஞ்சிக்கிட்டு வரும் பாருங்கள், அந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நமக்கு இந்த தக்காளியில் தோல் உறிஞ்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு பாத்திரத்தில் தாளிதம் போட போகிறோம். ஒரு 150 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். கடுகு எடுத்து நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை இப்போ இதில் சேர்க்குறேன். டைரெக்டாக சேர்த்துட்டு இதிலே நல்லா வதக்கிடணும். நம்ம எத்தனை தக்காளி எடுத்துருக்கோமோ அத்தனை தக்காளியுமே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா அந்த வதக்கிறதுலே அது முழு தக்காளியாக இருக்கக்கூடாது, பாதி பாதியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகா பொடி போட்டிருக்கேன். வெறும் மிளகா பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம், ஏன்னா அது நல்லா தண்ணி ஆகிட்டே இருக்கும் தக்காளி, அதுக்காக ஒரு 15-20 நிமிஷம் நல்லா இது பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போது உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, இப்போ பாருங்களேன் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த திப்பி திப்பியெல்லாம் இருக்காது, நல்லா மையாயிருச்சு பாருங்கள். இப்போ அரை ஸ்பூன் அந்த பொடி போட்டிருக்கேன். என்னது, கடுகு, வெந்தயம், பெருங்காயம், இது 3ஐயும் நம்ம வறுத்து அரைச்சோம்லே, அதில் அரை ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போது நமக்கு தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுக்கிட்டு வருது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்போது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 11 தக்காளி எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு கரெக்டாக ஒரு பவுல் நிறையா தக்காளி ஊறுகாய் வந்திருக்கு. அதை ஒரு பாட்டிலில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இது தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே எங்கள் பசங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மெத்தடு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.